ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெரிய நடிகை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன லெவல் நடிகை. சீரியலில் கூட பெருசாக ஃபேமஸ் இல்லாத ஒரு நடிகை தான். ஆனால் வந்து இன்ஸ்டாவில் பல ரசிகர்களுடைய கனவு கன்னி அப்படின்ற ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை ஜனனி அசோக் குமார். ஸோ முதல்ல நான் கூட இந்த நடிகை வந்து ரொம்ப வயதான ஒரு நடிகை, ஆன்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை, அதனால தான் மவுஸ் இவ்வளோ இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நானும் அந்த மாதிரி தான் அவங்களுடைய உடல் தோற்றமும் முக அமைப்புமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-42 வயசு கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களுடைய தோற்றமும் வந்து இருந்துச்சு. ஸோ அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, நடிகைக்கு வெறும் 33 வயசு தான் ஆகுது. ஆனால் வந்து ஒரு ஆன்டி தோற்றத்துக்கு மாறிட்டாங்க. ஸோ முரட்டு சம்பவம் பண்ணுவாங்க போல் அந்த மாதிரி. இந்த நடிகை மேலே இருக்கக்கூடிய பல காசிப்ஸை வந்து அப்பப்போ வெளியே வர்றது உண்டு. இவங்களுடைய நைட் பார்ட்டிஸ், இவங்களுடைய ஆண் நண்பர்களோட இவங்க பழகக்கூடிய விதம் அப்படின்னு சொல்லி நிறைய காசிப்ஸ், நிறைய விஷயங்கள் இவங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் தான் வந்து ரொம்பவே புருவத்தை தூக்கி பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே இங்கே வந்து காசு பார்க்குறதுக்காக பல வழிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அதில் சில பேர் வந்து நிறைய நல்லா படித்து ஒரு மாத சம்பளத்துக்கு போகக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அவங்க எந்த வேலை செஞ்சாலும், எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் அதில் வந்து அவங்களுடைய குறிக்கோள் முதல்ல வந்து பணம். அதுக்கப்புறம் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து வைப்பாங்க. அதில் முதல்ல வந்து நிறைய பேர் பணத்தை தான் வைப்பாங்க. ஸோ பணம் இல்லாமல் எதுவும் இயங்க போகிறது இல்லையா? அந்த மாதிரி நானும் இந்த துறைக்கு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் பணம் தான். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து நடிப்பு கொஞ்சம் வரும். ஸோ அதில் வந்து என்னுடைய உடல் அழகை வச்சு என்னுடைய ரசிகர்களுக்கும், என்னுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னுடைய அழகை ரசிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்காக நான் இந்த கவர்ச்சி ஷூட் எல்லாமே பண்ணுறேன். ஸோ அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் பயன்படுத்துகிறேன். என்னுடைய பணம், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை வந்து இந்த மாடலிங் துறை எனக்கு வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ இதை வந்து இவங்க சொன்னதுக்கான காரணம், ஸோ இவங்களுடைய கவர்ச்சியை பற்றி பேசும்போது, கவர்ச்சியை பற்றி பேசும்போது இது சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்களோட உடல் அழகு ஒரு கவர்ச்சி, இடை அழகு, தொப்புள் அழகு ஒரு கவர்ச்சியாக இருந்தாலும், அவங்களுடைய முக அமைப்பு, ஸோ அவங்களுடைய ஃபேஸ் கார்டு, இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபேஸ் கார்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபேஸ் கார்டு ஜூம் பண்ணி பாருங்கள், ஸ்லோமோவில் கூட வச்சு பாருங்கள். இவங்களுடைய ஃபேஸ் கார்டே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கவர்ச்சி முகமே இவங்களுக்கு இருக்குது. ஸோ பல நடிகைகள், சீரியல் நடிகைகள் இல்லாத ஒரு விஷயம், கவர்ச்சியும் இருக்குது. ஃபேஸ் கார்டு கவர்ச்சியும் வந்து நடிகை ஜனனி அசோக்குமாருக்கு நல்லாவே இருக்குது அப்படின்றது நமக்கு இந்த வீடியோலேருந்தே தெரிய வருது. இதில் வந்து அப்படியே ஒரு ஸ்ப்ரே மூலமாக அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் தெளித்து விட்டு, இந்த ஸ்டார்ட் மியூசிக்லலாம் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே தண்ணியை தெளித்து விட்டா அந்த ஃபேஸ் கார்டு இன்னும் வந்து டபுள் மடங்காக ஒரு வைப்ரண்ட்டான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அந்த குங்குமம் வந்து வெறித்தனமான ஒரு விஷயம் கொடுக்குது. அது நெத்தி போட்டில் இருக்கக்கூடிய குங்குமமாக இருந்தால் இன்னும் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஜனனி அசோக் குமாருக்கு ஒரு 33 வயசாகிறது வந்து ரொம்ப பெரிய ஷாக், எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டெஸ்லா தொப்புள். ஸோ அந்த தொப்புளை வந்து கணக்கச்சிதமாக பயன்படுத்தி அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டார்டிங் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு சீரியல், அதுக்கப்புறம் இதயம். ஸோ இந்த மாப்பிள்ளை அப்படின்ற சீரியல் 2016 வருது. அதில் பெருசாக வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. வெறும் 1 வருஷம் தான் அந்த சீரியல் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க நாம் இருவர், நமக்கு இருவர், ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி பல சீரியல்களில் ரொம்ப சின்ன சின்ன வேடங்களில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் மௌனராகம் அப்படின்ற சீரியலாக இருக்கட்டும், ஒரு பெயர் தெரியாத சீரியல், ரொம்ப ஹிட் அடிக்காத சீரியல், இந்த மாதிரி சிறுகடிக்க ஆசை, இல்லைனா வந்து பாண்டியன் ஸ்டோர், அந்த மாதிரியான ஒரு பாப்புலரான ஒரு சீரியலில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்போவுமே கிடைச்சதே கிடையாது இது வரைக்கும் அவங்களுடைய இந்த சீரியல் ஹிஸ்ட்ரியில். ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து ஒரு மாதிரி வெறுத்துட்டாங்களா என்னமோ தெரியல. இந்த மத்தியானம் 3 மணி இல்லை 2:30 மணி யாருமே பார்க்காத ஒரு ஸ்லாட், யாருக்குமே வந்து என்ன சீரியல் ஓடுது அப்படின்றது தெரியாத ஒரு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீரியலில் தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்குது. ஸோ கிடைச்ச வாய்ப்பு கூட வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு, இல்லைனா வந்து ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு ரோல் தான் கிடைக்குது. ஹீரோயின் ரோல் கிடைக்கிறதே கிடையாது. ஸோ அதுக்கான ரீசனும் அவங்களுடைய முக அமைப்பாக கூட இருக்கட்டும், ஒரு ஆன்டி லுக்கில் வந்து இப்போவே இருக்கிறதால கூட அது இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து சீரியலே வெறுத்துட்டு சினிமாவில் கூட ஏமாளி அப்படின்ற ஒரு படத்தில் தான் வந்து நடித்தாங்க. ஏமாற்றிட்டாங்க போல். ஸோ இவங்களும் வந்து தன்னுடைய நட்போட்டாரத்தில் என்னை வந்து ஒரு ப்ரொடியூசர் ஏமாத்தினார், டைரக்டர் ஏமாத்தினார் அப்படின்ற ஒரு காசிப்ஸும் இவங்க மேலே இருக்குது. ஸோ அது சீரியலில் கிடைத்த ஏமாற்றம், சினிமாவில் கிடைத்த ஏமாற்றம், இனிமேல் எவனும் நம்ப மாட்டேன்டா அப்படின்ற வகையில் தான் அவங்களுடைய ஒரு டிசிஷனே இருக்குது. ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எவன் என்ன நினச்சாலும் எனக்கு கவலையே இல்லைடா, என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன் போடா அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை போட்டு ஒரு பீப் போட்டு சொல்கிறாங்க.
அவங்ககிட்ட கேட்கும்போது உங்களுடைய கவர்ச்சியை வந்து நீங்கள் ஹோம்லி லுக்கில் இருக்கும்போது இவ்வளோ கவர்ச்சி காட்டுறீங்களே, இதை மற்றவங்க எப்படி நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் இப்போ யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லி இந்த விஷயம் கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தாங்க அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிட்டோம், ஒரு ஹேட்டர் மேலே ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா, எவன் என்ன நினச்சா என்ன, நீ ஏன் எனக்கு சோறு போட போகிற, நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் காட்டுறேன், நான் சம்பாதிக்கிறேன், அதில் உனக்கு என்ன போச்சு, நீ என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு ஸ்டேஜை வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ இதனால் வந்து எவனும் என்ன கேட்க முடியாது, எவன் என்ன நினச்சா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய ஓப்பன் டாக்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, ஜனனி அசோக் குமாரோட கவர்ச்சி நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. பிக்னியும் போடக்கூடிய ஒரு ஷூட்டும் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சாரி கட்டக்கூடிய வகையில் அவங்க காட்டியிருக்கக்கூடிய இந்த ஷோ, ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாவில் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் மூலம் நாளுக்கு நாள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் வந்து ஏறிட்டே போகுது. ஸோ அதன் மூலமாக வருமானம் எக்கச்சக்கத்துக்கு வருது. அவங்களுடைய கவர்ச்சியை பார்க்கறதுக்காக அவங்க ரசிகர் பட்டாலுமே வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ நடிகை ஜனனி அசோக் குமாரோடைய முன்னழகு கவர்ச்சி, டெஸ்லா தொப்புள் கவர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்களா? கவர்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் ஃபேண்டசி ஸ்டோரிஸ், அன்கட் வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடிஞ்சவங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் 70mm ஸ்டோரிஸ் சேனலும் வந்து தனியாக இருக்குது, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணி பாருங்கள். இப்போ பெரியம்மா சீரீஸில் நம்ம மீனா பெரியம்மா வச்சு ஸ்டோரி போயிட்டுருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.